பணம் ஏதாவது முதலீடுகள், பணம் வராம எங்க லாக் ஆகியிருக்கிறதெல்லாம் ரிஷபராசிக்கார் பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வீடு மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. அந்த வீட்டில் ஒரு வீடு இருக்காங்க, வீடு பிடிக்கல, ரொம்ப நாள் ஒரு 10 வருஷம் அந்த வீட்டில் இருக்காங்கன்னா வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு தெரியுது. கட்டக்கூடிய அமைப்பு இல்லை, ஆல்ரெடி வாடகை வீட்டில் இருந்தாங்க, வேற வீடு, அதாவது எந்த சொந்த வீட்டில் இருந்தாலும் வீடு மாறுவாங்க. ஒரு புது மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த தை மாதம் பண்ணும். உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் புது மாற்றத்தை கொடுக்கும். ரிஷபராசினியர்கள் இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த தை மாதத்துல என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது? அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. பொதுவாக ரிஷபத்துக்கு வந்து எப்படி கேட்டிங்கன்னா காலச்சக்கரப்படி 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2ஆம் வீடு அப்படிங்கிற போது அவங்க ராசிக்காரருக்கு 2ல் குரு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அப்போ ராசிக்கு 2ல் குரு இருக்கிறது நல்ல சிறப்பான அமைப்பு. அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து பணம் ஏதாவது முதலீடுகள், பணம் வராமல் எங்கே லாக் ஆகியிருக்கிறதெல்லாம் ரிஷபராசிக்காரருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்கார் பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சீரடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சீரடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீடு மாற்றுவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் வந்து இப்போ தற்சமயத்தில் வந்து வீடு மாற்றம் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா வீடு மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. அந்த வீட்டில் ஒரு வீடு இருக்காங்க, வீடு பிடிக்கல, ரொம்ப நாள் ஒரு 10 வருஷம் அந்த வீட்டில் இருக்காங்கன்னா வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு தெரியுது. கட்டக்கூடிய அமைப்பு இல்லை, ஆல்ரெடி வாடகை வீட்டில் இருந்தாங்க, வேறு வீடு, அதாவது எந்த சொந்த வீட்டில் இருந்தாலும் வீடு மாறுவாங்க. வீடு மாறக்கூடிய ரிஷபராசிக்காரருக்கு வீடு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். அது அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், போனஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாணவர்கள் வந்து இப்போ அதில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ கவனம் செலுத்தி என்ன பாடம் படிக்கிறாங்களோ கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து தொழில்துறையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம். தொழில்துறையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாடு படிக்கிறவங்க அந்த ஏரோநாட்டிக்கல்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது பொதுவாக வந்து இந்த அதே மாதிரி டிஜிட்டலில் நீங்கள் வேலை பார்க்குறாங்களா, அது ரிஷபராசிக்காரங்க இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சினிமா போன்ற கலைத்துறை, நாடகம், இது மாதிரி இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரருக்கு நல்லாயிருக்கும். இந்த வாய்ப்பு கிடைக்காம ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சூப்பரையா, வேலை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையை பற்றின கவலை இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ரிஷபராசினியர்களுக்கு திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கும், குழந்தை பேர் நடக்கும். அதே மாதிரி பணம் ஏதாவது புதுசாக வந்து தொழிலில் முதலீடு பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து எப்படின்னாட்டா அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் போய் பரிகாரங்கள் எதுவும் நிவர்த்தி ஆகலை, கோயில் போய் பரிகாரம் ஆகலைன்னா பரிகாரங்களை அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ வந்து இப்போ ரிஷபராசிக்காரருக்கு நான் இங்கெல்லாம் எல்லா ஜோசியர்னு சொன்னேன், போய் பரிகாரம் பண்ணேன் அப்படின்னு படிக்கலை அப்படிங்கிறதுக்கு இந்த தை மாதம் வந்து அந்த போய் பரிகாரம் பண்ணாங்கன்னா அந்த பரிகாரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து தொழில் சம்மந்தமான பரிகாரங்கள், தொழில் சம்மந்தமாக எந்த இடத்துக்கு போனாலும் பொதுவாக பர்டிகுலராக வந்து குச்சனூர் அல்லது திருநள்ளாறு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷபராசிக்காரருக்கு வந்து போயிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பணம் பிக்ஸ்டு போடுவாங்க, இன்சூரன்ஸ் போடுவாங்க, பிக்ஸ்டு போடுவாங்க, அது மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. பொதுவாக சிறந்த காலம் அவங்களுக்கெல்லாம். இப்போ நிறைய பேர் கடனில் சிக்கி தவிப்பாங்க. கடன்லேருந்து வெளியில் வந்தாலே நிம்மதியாக இருக்குன்னு தோணும். ஸோ இப்போ ரிஷபராசி கடனில் சிக்கி தவிச்சா வெளியில் வருவாங்க, கடனில் வந்துடுவாங்க. இப்போல்லாம் எல்லாம் விமோச்சனமான காலம் தானே. கிரகங்கள் நல்லா இருக்குது, ஒரு விஷயம் அழகாக இருக்குது. ஏறக்குறைய வந்து இடமாற்றம் பண்ணுவாங்க. ரிஷபர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வீடு மாற்றி இடம் மாற்றுவாங்கன்னு சொன்னோம்லவா, ஏறக்குறைய வந்து வாடகை வீட்டில் இருந்தாலும் இடம் மாற்றுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த இடம் எப்போ மாறுறாங்களோ அனைவரும் வந்து இப்போ இந்த தை மாதம் வீடு மாறுவாங்க. தை மாதம் வந்து வீடு மாறிடுவாங்க. மாறின பிறகு அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மறுமலர்ச்சி வந்துடும். திருமணம் சம்மந்தமாக, கடன் சம்மந்தமாக, தொழில் சம்மந்தமாக. தொழிலில் அவனுக்கு வழி பணம் கொடுப்பாங்க. கடன் எதாவது கொடுக்கணும்னா மேலே ஒரு இது நாள் வரைக்கும் லோன் எதிர்பார்த்து கிடைக்கல அப்படின்னா லோன் வழி கொடுப்பாங்க. கடன் வரும், கடன் இருந்தாலும் அடைச்சிருவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம், ஒற்றுமையெல்லாம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும், குழந்தைகள் ஒற்றுமையாக இருக்கும். பொதுவாக வந்து அவங்கள வந்து ரிஷபராசி பொறுத்தவரை அம்மா அப்பா சொன்னபடி கேட்கக்கூடியவங்களும் அதிகபட்சம் இருப்பாங்க. அம்மா அப்பா சொன்னபடி கேட்கக்கூடியவங்களும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அம்மா அப்பா சொன்னபடி கேட்கக்கூடிய இருப்பாங்க. பிடிவாத தன்மை அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பிடிவாத தன்மை இருக்கும். ஸோ பிடிவாத தன்மையை அவங்கள ஜெயிக்க வச்சிரும். ஓகே. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தங்கம் மேலே உங்களுக்கு தெரியும், யாருனாலையும் தங்கம் வாங்க முடியாது இல்லையா? இந்த ரிஷபராசி இப்போ தங்கம் வாங்கணும்னு நினச்சா பொருள் சேர்க்கறதுக்கான அழகாக வாங்கிடுவாங்க. அழகாக மேலே எங்கே போனாலும் வாங்கிடுவாங்க. அது நீங்கள் எல்லா ராசிக்காரும் வாங்குவாங்க. எனக்கு எல்லா இடத்துலையும் நகைக்கடையில் பார்த்தோம்னா 27 நட்சத்திரக்காரர்கள் கூட்டம் இருக்குது. நைட் 10 மணி வரை நகைக்கடைக்காரன் போச்சானாலும் போன மாதிரி இருக்குது. அதை பொறுத்தளவு எல்லாம் தங்கம் வாங்கிட்டு இருக்காங்க. இல்லாத இடங்கள் உண்டு. ஆனால் பொதுவாக வந்து இந்த காட்டு நீங்கள் சொன்னீங்களா நகை சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி துணி, ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேச்சு தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். பேச்சு வந்து இப்போ ஜோதிடர்கள்லாம் பேசக்கூடியவங்க, வக்கீலுக்கு பேசக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க, பேசுகிறவங்க யார் இருக்காங்களோ நல்லா பேசக்கூடியவங்களுக்கு பூராமே
இந்த ரிஷபராசிக்காரருக்கு நல்ல சிறப்பான பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஓவராலா வந்து ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குது. நீங்க நெறைய பலன்கள் வந்து உங்களுக்கு நீங்க என்ன நெனச்சாலும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இப்போ ம். வந்து தை மாசத்துல வந்து எல்லாருமே வந்து பொங்கல் வச்சுட்டு அவங்க மனமும் பொங்கும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அழகான தெளிவான பலன்கள் பலன் தெளிவான குடுத்துருக்கீங்க. பலன் தீர்க்கமாக நடக்கும். அவங்க சந்தோஷம், ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனுக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தை தேடுறது. ம். அதாவது ஒரு விஷயம் என்ன, கிரகங்கள் இருக்குதுங்கிறத விட அந்த 50% நன்மை தீமை கலந்து தான் நடந்துட்டு இருக்கும். முழுசா ம். 100% வந்து தீர்மானம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துனா தான் அவன் வந்து கோயிலுக்கு போறதோ, சாமி கும்பிடுறதோ, இப்ப தொழில்லயே ஒரு ஆப்பாச்சுனா தான் அவன் தொழில் என்னங்க எங்க ஆப்பாச்சு அப்படின்னு நினைப்பான். ஸோ ஆமா. வந்து என்னன்னா, ஒரு புது மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த தை மாசம் பண்ணும். உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல புது மாற்றத்தை குடுக்கும். சூப்பர்யா. இப்போ ரிஷபராசி ஏதாவது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் தை மாசத்துல அப்படின்னு ஏதாவது இருக்காயா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தொழில், பொருளாதாரம், வண்டி, வாகனம் இதிலெல்லாம் விபத்துக்கள் எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. ஓகேயா. சூப்பர்யா. எதுவும் வராது, விபத்துக்கள் எதுவும் வராது. ம். நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி உடல்நல கோளாறு இருந்ததுன்னா சரியாயிரும். உடல்நலத்தில ம். ஏதாவது அவங்களுக்கு பாதிப்புன்னா, அது சளி சம்மந்தமான பாதிப்பு தான் இருக்கும் அவங்களுக்கு. சளி சம்மந்தமான பாதிப்பு இருக்கும். அது சரியா போயிரும். வேற பாதிப்புகள்லாம் பெருசா வரக்கூடிய வேல. சளி, பெண்களா இருந்தா இடுப்பு வலி இருக்கும். அதெல்லாம் ம். சரியா போயிரும். நார்மலான வியாதிகள் தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பயப்படக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான வியாதிகள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்பு இல்ல. பொதுவா தை மாசம் அப்படிங்கிறது வந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் வந்து உத்தராயண காலம், அதாவது வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ம். ஆடி முதல் வந்து மார்கழி வரைக்கும் வந்து தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த காலத்துல வந்து என்னன்னா, சுபங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய கோயில் திருவிழா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தை மாசம் நடக்கும். தை மாசத்துக்கு மேல இந்த உத்தராயண காலத்துல தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்க. ஒரு பீஷ்மரே வந்து அந்த காலத்துல அம்புப்படியில் கருணால் வந்து இது பண்ணப்பட்டு அங்க உள்ள இருக்காரு. அவர் வந்து ம். உத்தராயணத்துல தான் வந்து, ஏன்னா வீரன் வந்து உத்தராயணத்துல தான் மரணம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அம்புப்படிகள் உயிரோடயே இருக்காரு. உத்தராயண காலம் ஆரம்பிச்ச பிறகு தான் அவர் வந்து இயற்கை ஏறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வந்து இந்த எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்க்குற போது கடைசி நாள் போகி பண்டிகை அப்படின்னு கடந்த விஷயங்கள் என்னென்ன பழையன கழிதலும் புதியன ம். புகழும் வர இருக்கிற விஷயத்தை பூராமே நம்ம கழிச்சு விட்றோம். பழசு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு எரிக்கிறது, விலைக்கு போட்டுறது, குப்பையில் போட்டது எல்லாம் போட்டு போட்டு புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தை மாதம் நம்ம என்ட்ராக போகிறோம். அப்போ தை மாதம் என்ட்ரு ஆகும்போது சூரியனும் மகரத்தில் வந்துடுறாப்புல, மகரத்தில் வந்துடுறாரு, கூட வந்து சந்திரனும் பின்னாலேயே வந்துட்டு இருப்பாரு. ம். அப்போ வந்து மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவாருன்னா, காலச்சக்கரப்படி 10 உட்காந்துக்கிறான். எல்லாத்துக்கும் வந்து மக்களுக்கு புறம் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லது செய்யறதுக்காக போவார். அவர் ஓகே. பார்க்கக்கூடிய இடம் வந்து 4 கடகம் பார்க்குறாரு. கடகம்ங்கிறது 4ஆம் இடம், காலச்சக்கரப்படி 4ஆம் இடம். வண்டி, வாகனம், சுகம், தொழில், போக்குவரத்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவாரு. வீடு கட்டுறவங்களுக்கு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வேலை. இது ஒரு நீண்ட நாளாக எதிர்பார்த்து இப்போ 4ங்கிற என்னென்ன விஷயம் இருக்கோ, அவங்க அம்மாளுக்கு உடம்பு சரியில்லையா, ம். அவங்களுக்கு அம்மாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடம்புக்கு நல்லது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இவனுக்கு என்னென்ன முயற்சி பண்ணி நடக்காத விஷயங்கள் பூராமே நடக்கக்கூடிய அமைப்பு பண்ணுவான். தொழிலில் வந்து எதிர்ப்புகள், சத்துருக்கள், ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல எல்லா பக்கம் போட்டி பொறாமைகள், சத்துருக்கள் இல்லாத இடமே கிடையாது. அப்போ அந்த சத்துருக்களை பூராமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே ஓடிடுவாங்க. இந்த மாதம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பொதுவாக வந்து மக்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வறுமைங்கிறது வராது, பசிப்பினி வராது. இப்போ வந்து இந்த மாதமெல்லாம் வந்து வியாதிகள் அப்படிங்கிறக்கூடிய வரக்கூடிய நிலையில் எந்த வியாதிகளும் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ம். பொதுவாக தெய்வ அனுகூலம் இருக்கும். இப்போ ஆன்மீகம் நிறைய போயிட்டு இருப்பாங்க. மக்கள் வந்து ஆன்மீகத்துக்காக கோயில் குளம் போகிறது எல்லாமே வந்து இப்போ அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஸ்தலங்களுக்கு புனித ஸ்தலம்னு நம்ம எந்தெந்த கோயில்களுக்கு சொல்கிறோமோ எல்லா கோயிலுக்கும் இந்த மக்கள் வந்து தேடக்கூடிய கட்டம் அதிகமாகும். போன வருஷத்தை விட இந்த மாதமானது அதிகமாகும். தை மாதம் வந்து வழக்கத்தை விட ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சு, ஐயப்பன் மலைக்கு போகிறாங்கன்னு வச்சு, ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், வழக்கமாக ஒரு 1,00,000 போகுதுன்னா இந்த வாட்டி கூடுதலாக போகும். ஒரு ம். 1,50,000 போகிறோம், 2,00,000 போகலாம். அப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஆன்மீகத்துக்காக மக்கள் தேடுதல் நிறைய இருக்கும். இது நாள் வரைக்கும் தடை, ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த சமீபத்தில் இருக்கிற ஒரே ஒரு தடை என்னன்னா திருமணம் தடைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. 2வது தொழில், நிறைய படிச்சிருப்பான், டாக்டர் படிப்பான், தொழில் கிடைக்கும். இப்போ இதெல்லாமே வந்து இந்த உத்தராயண காலம் அப்படிங்கிற காலகட்டத்தில் நல்லது நடக்கும். இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு தை மாதம் சூரியன் வந்து எங்கே வந்துடுறாரு, அட்டகாசமாக மகர ராசிக்கு வந்துடுறாரு. ஸோ வந்து செம்ம. நாடும் நல்லாயிருக்கும், நாடு மக்கள் நல்லா இருக்கும், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாமல் புதுசாக தேடுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், இது நாள் வரைக்கும் ஒரு சில முயற்சியில் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஒரு வேலைக்காகவே எதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் போட்டது வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் உண்டு. ஒரு வேலை கிடைக்கல, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல போட்டிருக்காங்கன்னா அது கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் வந்து இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த மேலதிகாரிகள் பூரா சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட்டாளிகள் புது புது கூட்டாளிகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அவன் போறான் அப்படின்னு இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்போம். போகிற இடத்துல சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பணம் வந்து ஒருத்தவங்ககிட்ட சிக்கிட்டு இப்போ யாராவது கொடுத்துட்டு பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம நிறைய கொடுத்துருவோம், லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கோம், வராமல் இருக்குன்னா இந்த மாதம் வந்து அவங்க அப்ரோச் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளியூரோ வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. தொழில்துறை நல்லா சிறப்பாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த மாதமானது வந்து தை மாதமானது வந்து பொதுவாக வந்து அப்படி இருக்கும். இதே தை மாதம் அப்படிங்கிறது குடும்பஸ்தனுக்கு எப்படி இருக்கும்னா, அவனுக்கு குடும்பஸ்தனை பொறுத்தளவு அவன் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தான்னா அவனுக்கு ஒரு நிம்மதியான மூச்சு விடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஓகே. குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்கும்னா, குடும்ப தலைவிக்கும் சந்தோஷம். குடும்பத்தில் வந்து 2 பேரும் சண்டை போட்டு இருந்தாங்கன்னா சண்டையானது இந்த தை மாதம் கண்டிப்பாக பெரும்பாலுமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.